ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது கரும்பு செடி. இந்த கரும்பு செடியை சுகர்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட பொட்டானிக்கல் நேம் சக்காரம் அபிசினாரம். இதனோட ஃபேமிலி போயேசி ஃபேமிலி. இந்த தாவரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதிலேருந்து தான் நம்ம சுகர் எடுக்கிறோம், சர்க்கரை எடுக்கிறாங்க, அப்புறம் வெல்லம், இதெல்லாம் இதனோட ஜூஸ், அதாவது இதனோட ஸ்டார்லேருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம டெய்லியும் உபயோகப்படுத்துகிற இந்த சுகர் இந்த தாவரத்தோட ஜூஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த தாவரம் ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பை சார்ந்த தாவரம். அப்புறம் இது மோனோகாட்லிடனஸ், ஒரு வித இலை தாவரம். இந்த தாவரத்தோட இலைகள் பேரலல் வீனேசன் அப்படின்னா அதனோட நரம்பு அமைப்பு நீல வாக்கில் அமைஞ்சிருக்குது. இந்த தாவரத்தில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் காணப்படும். ஒவ்வொன்றுத்துலேயும் மொட்டுகள் இருக்குது. இதை இப்படி நம்ம கட் பண்ணி மண்ணில் புதைச்சி வச்சாலும் புதிய தாவரம் வந்துடும். அப்புறம் இதுலேருந்து இதனுடைய தண்டு பகுதியிலேருந்து நிறைய சின்ன சின்ன தாவரங்களும் வளர்ந்துருக்குது. இதுவும் நம்ம பெயர்த்தெடுத்து நட்டேன்னா புதிய தாவரமாக வந்துடும். இந்த கரும்பு ஜூஸ் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைந்து காணப்படும். இதில் கால்சியம், பொட்டாசியம், இரும்பு ஆகிய சத்து பொருட்கள் நிறைய அடங்கி இருக்குது. அப்புறம் இது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டுகள் சோர்வை நீக்குவதற்கு பயன்படுகிறது. அப்புறம் என்னென்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் இந்த கரும்பு சாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த கரும்பை நம்ம கட் பண்ணி இந்த ஜூஸை எடுத்து கொஞ்சம் லெமன், அப்புறம் இஞ்சி சாறு, லெமன் சேர்த்து நம்ம பானமாக பருகலாம். அது உடம்பில் இருக்கக்கூடிய சூடெல்லாம் குறைக்கிறதுக்கு உபயோகப்படுகிறது. அப்புறம் இது முகப்பருவை குறைப்பதற்கும் இந்த கரும்பு பானம் நமக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது. வெப்ப காலத்தில் நீரிழப்பை தடுக்க இந்த கரும்பு சாறு நமக்கு உபயோகப்படுகிறது. அப்புறம் மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு ஆயுர்வேத மெடிசனில் இதை உபயோகப்படுத்துகிறாங்க. தேங்க்ஸ்.